செம்மையான சாம்பார். குக்கரில் பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு குட்டி கடாயில் தனியா, சீரகம், தேங்காய், கடலைப்பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாணலியில் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அது பிறகு எல்லா காயும் சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன காய் இருக்கோ சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா பொடி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, தனியா பொடி சேர்த்திக்கோங்க. அளவெல்லாம் கேப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூட 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கோங்க. இப்போது காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. இப்போது எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நான் ஒரு 15 to 20 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போது பருப்பு வெந்ததை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன், அதனால் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் புளி கரைச்சல் ஊற்றின பிறகு வேக வைங்க. எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்தனால ஸ்வீட்னஸ் இருந்துச்சு, அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்க்கலை. நீங்கள் நாட்டு சக்கரை டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.